புதுச்சேரியிலிருந்து தனியார் தன் சொந்த நுகர்வுக்காக 4.5 லிட்டர் வரை மதுபானம் எடுத்து வரலாம் என தகவல் பரவிய நிலையில் 90 மில்லி அளவு மதுபானம் எடுத்து வந்தாலும் கடும் நடவடிக்கை பாயும் என கடலூர் மாவட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை விளக்கமளித்துள்ளது. புதுச்சேரி என்றாலே பிரெஞ்சு கால கட்டடங்களும் அழகிய தெருக்களும் நம்மை ஒரு வினாடி வெளிநாட்டு கலாச்சாரத்திற்கு அழைத்துச் செல்லும். இதனால் தான் என்னவோ ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் புதுச்சேரிக்கு சுற்றுலா செல்கின்றனர். அதே நேரம் புதுச்சேரி என்றால் பெரும்பாலானோரின் நினைவிற்கு வருவது மதுபானம்தான். தமிழ்நாட்டில் 4000த்திற்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகள் இருக்கும் நிலையில் பெரும்பாலானோர் புதுச்சேரி செல்ல பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான கலால் வரி தமிழ்நாட்டை விட மிக குறைவு என்பதால் அங்கு பிராண்டட் மதுபானங்கள் 50% வரை மலிவான விலையில் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் பிராந்தி, ரம், விஸ்கி, பீர், ஒயின் உள்ளிட்ட மது வகைகளில் 100 பிராண்டுகள் கிடைத்தால் புதுச்சேரியில் பீர் மட்டுமே 100 பிராண்டுகளில் கிடைக்கின்றன. மற்ற மதுபானங்கள் 800க்கு மேற்பட்ட பிராண்டுகளில் கிடைப்பதால் மது பிரியர்களின் சொர்க்கபுரியாகவே புதுச்சேரி காணப்படுகிறது. மேலும் நவீன பார்கள், கடற்கரை ரெசார்ட்டுகள், ரெஸ்ட்ரோ பார்கள் உள்ளிட்டவை மது பிரியர்களுக்கு புதுச்சேரியை மேலும் விரும்பத்தக்க ஒன்றாக மாற்றுகிறது. இத்தனை வசதிகள் இருப்பினும் புதுச்சேரியில் இருந்து மதுபானங்கள் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர தடை இருப்பது மது பிரியர்களுக்கு பின்னடைவாகவே காணப்படுகிறது. புதுச்சேரி எல்லையில் கடும் சோதனைகளுக்கு பின்னர் தமிழ்நாட்டிற்குள் நுழைய அனுமதி அளிக்கப்படுகிறது. அப்படி புதுச்சேரியில் இருந்து 1.5 லிட்டர் மது பாட்டில்களுடன் வந்த கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூரைச் சேர்ந்த வல்லரசு என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வல்லரசு மனு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது ஒருவர் தன் சொந்த நுகர்வுக்காக 4.5 லிட்டர் வரை மது வைத்திருக்க அனுமதி அளித்து தமிழக அரசு கடந்த 2017ஆம் ஆண்டில் அரசாணை வெளியிட்டதாக வல்லரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டு கடலூர் நீதிமன்றத்தில் வல்லரசு மீது உள்ள வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த உத்தரவால் பலர் சொந்த பயன்பாடு என கூறி புதுச்சேரியில் இருந்து குறைந்த விலைக்கு மது வாங்கி வந்து தமிழகத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து 90 மில்லி அளவு மது கொண்டு வந்தாலும் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மதுபானம் வைத்திருப்பது தொடர்பாக 2017ஆம் ஆண்டில் வெளியான தமிழக அரசின் அரசாணை 2025இல் திருத்தப்பட்டதாகவும் அதன்படி தனிநபர் அதிகபட்சமாக 4.5 லிட்டர் வரை மதுபானம் கையிருப்பு வைத்திருக்கலாம் என்பது தமிழ்நாட்டினுள் மட்டுமே பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து கடலூர் மாவட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் இருந்து 90 மில்லி அளவு மது எடுத்து வந்தாலும் குற்றவியல் நடவடிக்கை பாயும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.